இது எப்படி எங்களால் பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கான்னா நீட் கண்டிஷனில் பாக்ஸ் கிட்டோட 7000 கிட் இல்லாமல் வெறும் பீஸ் மட்டும் 6000 கொடுக்கணும். ஏமாத்துறதுக்கு வந்துட்டு 1000 பேர் இருக்காங்க. 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்குதுல்ல. அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பாராட்டம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு திருப்பி 1000 ரூபா கொடுத்துறது. எப்படி இது கொடுக்க முடியும்? எப்படி திருப்பி 1000 ரூபா கொடுக்க முடியும்? கமெண்ட் பண்ணுறோம், சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒன்று நோண்டுறோம், சும்மா ஒரு விளையாட்டு கிடையாது. நீங்கள் இது வந்து பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஓட்டு மொபைல்ஸ். நம்ம ஓட்டு ட்ரூ மொபைல் சேனலில் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்காக நம்ம ப்ரைஸிங்கோட வீடியோ அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹோல்சேலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே வந்து நம்ம இதில் தான் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். இதில் போடுற மாடல்ஸ் அதாவது உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும், நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஹோல்சேல் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளேல வரும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போய் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ், டீலர் ப்ரைஸுக்கு வந்துட்டு நீங்கள் கடை வச்சிருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரைஸிங்கோட ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ப்ரைஸிங் இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த மாடல் வேணுமோ நம்ம ரீட்டைல் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓட்டு மொபைல்ஸ்ன்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே நம்ம லொக்கேஷன் வந்துடும். நேராக கூட வந்து நீங்கள் நேராக பார்த்து கூட எடுத்துக்கலாம். நம்ம கொரியர் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மூலியமாகவே வந்து நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ரொம்ப லாங்கில் இருக்குமே, நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம், பே பண்ண முடியலன்னா நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதில்லை. நம்ம லிங்க் அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் அதிலேயே வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது, ப்ரீபெய்ட் மட்டும்தான், ப்ரீபெய்ட் பேமெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி நிறைய பேர் இஎம்ஐ கேட்டுட்டு இருக்காங்க. இஎம்ஐக்கு வந்துட்டு அந்த லிங்க்லேயே வந்து நம்ம சென்ட் பண்ணுற லிங்க்லேயே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு இஎம்ஐ இருந்துச்சுன்னா நீங்கள் இஎம்ஐயாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கிறத அப்டேட் பண்ணுறதுக்காகவும், லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம வந்து OnePlus 11R வந்து 1000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கே ஒரு கால்குலேஷன் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காகவும் ஒரு டீட்டெயிலாக வந்து அதை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு 2800 ரூபாய்க்கு பாக்ஸோட உங்களுக்கு பாக்ஸு கிட்டோட வந்துட்டு ஜியோ வோல்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துலாம். வெறும் 2800 ரூபாய்க்கு ரெட்மியில் 4A மாடலு. இது 2GB 16GB வரும். நல்லா நீட் கண்டிஷன். உங்களுக்கு பேசிக் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே சப்போர்ட் பண்ணும், இல்லை பேசிக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போதும் அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்பீட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு இருக்குது, கோல்டு கலர் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே கலர் இருக்குது, 3 கலர் ஸ்டாக் இருக்குது. ரெட்மியில் 4A மாடல், ரெட்மி 4A இது 2800 ரூபாய்க்கு தரும். அதுலேயே வந்து அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் உங்களுக்கு 5A மாடலு. இதுவும் சேம் வேரியண்ட்டு தான். உங்களுக்கு 2GB 16GB வரும். நல்லா நீட்டாக இருக்கும் ஃபோன். இது ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ரீஃபர்பிஷ் ஃபோன் தான், நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா தெளிவாக நம்ம பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரோடு இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து ரோஸ் கோல்டு இருக்குது, கோல்டு இருக்குது, இதே மாதிரி க்ரே இருக்குது, லைட் க்ரே கலரு. நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ஃபோன்ஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3000 ரூபா கொடுத்துடலாம். இதுவும் ஜியோ 4G டேரெக்டாக வோல்ட் சப்போர்ட் பண்ணும், எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும். பேசிக்கான மாடலில் 4A 5A. 4A வந்துட்டு பார்த்திங்கன்னா 2800, 5A வந்துட்டு வந்து 3000 ரூபாய்க்கு நம்ம பாக்ஸு உங்களுக்கு சார்ஜர், கேபிள், கிட்டோட எல்லாமே வந்துட்டு நம்ம அது கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவோவில் Y93, விவோ Y93 இதுவும் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும். ரீஃபர்ப் ஸ்டாக் தான். அடுத்தடுத்து ஸ்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். நிறைய மாடல்ஸ் வருது. இந்த மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு 6GB 128GB வேரியண்ட்டில் வரும். இது வந்து லாஸ்ட்டாக 5500 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்திருக்கும். இப்போ வெறும் 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4500 ரூபாய்க்கு நீங்கள் பேசிக் ஆண்ட்ராய்டு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். உங்களுக்கு 4G ஜியோ வோல்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நல்லா நீட்டாக இருக்கும். டியூவல் கேமரா வரும் பேக்கில். Y93 மாடலு விவோவில் 4500 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவோவில் Y95 மாடல். இதில் வந்து உங்களுக்கு பின்னாடி ஃபிங்கர் பிரிண்டோட வரும். இதுவும் அதே மாதிரி தான், பிராண்ட் நியூ கண்டிஷனில் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபோன்ஸ் எல்லாமே. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 6GB 128GBயில் Y95 வந்து 5000க்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம ரீட்டைல் நம்பர் கொடுத்துருவோம். ஸ்டாக் வேணுங்கிறவங்க கூப்பிட்டு புக் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து போக்கோவில் F1 6GB 128GBயில் வரும். ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட்டு. உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃபோன்ஸ் எல்லாமே. கேமிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபோனு. இந்த ஃபோன் வந்து நம்ம 5800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5800 கொடுக்குறோம். ஸ்டாக் வேணுங்கிறவங்க நம்ம ரீட்டைல் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கங்க. போக்கோ F1. அடுத்து வந்து உங்களுக்கு ஐஃபோனில் வந்து 6S 64GB. இது நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் நீட்டாக இருக்கும். பேட்டரி ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு 100% 6500 ரூபாய்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். 64GB ஐஃபோன் 6S. உங்களுக்கு 6S, 6S Plus, SC 7 Plus
இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஜிபே ஃபோன்பே வந்துட்டு நிறைய மாடல்ஸில் ஒர்க் ஆகுறதில்ல. நீங்கள் வச்சிருக்க மாடல்ஸில் நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வச்சிருக்க மாடல்ஸில் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் அப்டேட் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போகிறதுக்கான உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்க. ஆனால் இதோட அப்டேட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே மட்டும் ஒர்க் ஆகுது, மிச்ச சோசியல் மீடியாஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு 6S வந்துட்டு 6500 கொடுத்துடலாம். அதுலேயே 6S ப்ளஸில் 64 GB. இதுவும் வந்துட்டு பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 100%ஓட நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து நம்ம 8000 நம்ம கொடுக்குறோம், 8000 நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு அந்த கலராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் SE 32 GB பேட்டரி ஹெல்த் 100%ஓட பாக்ஸ் கிட்டோட நம்ம 7000 நம்ம கொடுக்குறோம். 7000 பாக்ஸ் கிட்டோட ஐஃபோன் SE 32 GB கொடுத்துடலாம். வெறும் பீஸ் மட்டும் 6000 கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக் ஒன்று நம்ம ரீட்டைல் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே முடிய போகுது, லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி வருமானு தெரில. SE 32 GB நீட் கண்டிஷனில் பாக்ஸ் கிட்டோட 7000 கிட்ட இல்லாமல் வெறும் பீஸ் மட்டும் 6000 கொடுக்கணும். ஐஃபோனில் 7 Plus 128 GB, ஐஃபோன் 7 Plus 128 GB நல்ல நீட் கண்டிஷனில் நல்ல தெளிவாக இருக்கும் ஃபோன்ஸு. பாக்ஸு கிட்டோட நம்ம கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு 13500 கொடுத்துருந்தோம், 13 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 12500 கொடுக்குறோம், 12500 கொடுக்குறோம். ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் இதில் ஜிபே ஃபோன்பே ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ சப்போர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் வச்சுருக்கிறது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு தான் இப்போது இது பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 12500 நம்ம கொடுக்குறோம். பாக்ஸு கிட்டோட வந்து நம்ம 7 Plus வந்து 12500 கொடுக்கலாம். அது போக வந்துட்டு நம்மக்கிட்ட கீபேட் மாடல்ஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. கீபேட் மாடல்ஸில் உங்களுக்கு சாம்சங்கில் உங்களுக்கு இந்த மாடலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 நம்ம கொடுக்குறோம். சாம்சங்கில் கீபேடில் உங்களுக்கு 1000 B310E மாடல், இது மாடல் கொடுத்துலாம். அப்புறம் நோக்கியாஸில் வந்து 105, 106 அந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாக் வேணுங்கிறவங்க நம்ம ரீட்டைல் நம்பர் கூப்பிட்டு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டாக்ஸ் பார்த்துருப்பீங்க, வேணுங்கிறவங்க நம்ம ரீட்டைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆஃபீஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:30 to நைட் வந்து 9 o'clock வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு மேலே கால் பண்ணிவிட்டு வந்துட்டு ரெஸ்பாண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அஃபிஷியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட நம்பர். நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்லேருந்து யாராவது கால் பண்ணி ஆஃபரில் தரேன், அதில் தரேன், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆஃபர் போட்டோம்னாலே வேறு யாராவதுக்கு தேர்ட் பார்ட்டி யாராவது கால் பண்ணி ஒன்றா ஃபேஸ்புக்கில் வந்து நம்பரை போட்டுடுறாங்க, அந்த நம்பருக்கு யாராவது கால் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நம்மளோட அஃபிஷியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளோட டீட்டெயில்ஸு. லொக்கேஷன், நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே வந்து அதில் போட்டிருப்போம். அதில் இருக்கிறது மட்டும்தான் அஃபிஷியல் பேஜஸ். நீங்கள் வேறு யாராவது ஏதாவது பேஜை பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆஃபர் போட்டோம்னாலே வந்துட்டு இந்த ஏமாத்துறவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணி வந்துட்டு யாராவது ஏமாந்துடுறாங்க. கடைசியில் அப்புறம் நம்ம நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டு அப்புறமா இந்த மாதிரி காசு போட்டாங்க இந்த மாதிரி நம்பர்லேருந்துன்னா வேறு ஏதோ நம்பர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளோடது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 வந்து ஐஃபோன் தரேன்னு சொல்லியிருந்தோம். நம்ம யூடியூப்பில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காகவும், இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்காகவும். இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆயிடுச்சு, 1,06,000 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் இதில் வந்து ஒரு 4000, 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அதை ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சேர்த்து வந்து இதில் 5 பேருக்கு ஐஃபோன் 6S வந்துட்டு 1000, அதுலேயும் இன்ஸ்டாகிராமில் அந்த 5 பேருக்கு வந்துட்டு 6S வந்து நம்ம 1000 நம்ம தரேன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து கமெண்ட்டில் தான் இது பண்ணுவோம். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ஃபேக்காக கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், ஒருத்தர் ஒரு கமெண்ட்டு. நீங்கள் 10 கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கமெண்ட் பிக்கர் வந்து உங்களை சூஸ் பண்ணாது, ஃபேக்குன்னு சொல்லி அது வந்து டூப்ளிகேட் கமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இதை பார்த்துக்கங்க. ஒருத்தரே வந்துட்டு ஒரு 10 கமெண்ட் 20 கமெண்ட்டு பண்ணிங்கன்னா உங்களோட நேம் லிஸ்ட்லேயே வராது, அது வந்து ஸ்கேன்லேயே எடுத்துக்காது. நம்ம கமெண்ட் பிக்கரில் போட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், லிஸ்ட்டில் எடுத்துக்காது. நீங்கள் அதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அது வந்துட்டு நீ அடுத்த இதில் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஐஃபோன் கொடுத்துருவோம். அப்புறம் ஃபேஸ்புக்கு வந்துட்டு அதில் அப்டேட் பண்ணியிருந்தோம், அதில் எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம எதுவும் தரோன்னு சொல்லி அப்டேட் பண்ணல. அதுக்கும் வந்துட்டு அப்டேட் தரப்போகிறோம். அடுத்த தனியாக வந்து அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு வந்து தனியாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவோம். இது வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா இது 2 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம OnePlus 11R வந்து 1000 தரோன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். OnePlus 11R வந்துட்டு அதில் வந்து 100 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸு நீங்கள் 1000 பே பண்ணணும். நீங்கள் 1000 பே பண்ணி புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா 100 பேர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு 2 பேர்த்துக்கு வந்து இந்த OnePlus 11R வந்து நம்ம புது மொபைல் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். மீதி இருக்க 98 பேருக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஐபால் நெக் பேண்ட்
ஐபால் நெக் பேண்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். இதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கால்குலேஷன். இது OnePlus 11R மொபைல் தான், நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது, நான் தயாரிக்கிறது கிடையாது. OnePlus பிராண்டில் இந்த மாடல் தயாரிக்கிறாங்க, அவங்க தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் MRP ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 MRP. 40,000 MRPன்னு இப்போ 40,000 நான் இதை விற்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. OnePlus 11R அந்த இதை விட்டுருங்க, அந்த ஆஃபரை விட்டுருங்க. நம்ம இப்போ வந்து OnePlus 11R வந்து நம்மகிட்ட வந்து 40,000ங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிடுவீங்களா? 40,000 இதை வாங்கிடுவீங்களா? யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஆன்லைனில் செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்மில் போடுறோம். ஒரு மொபைல் வாங்குறாங்கன்னா அவங்க ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாமல் வாங்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ளிப்கார்ட்டில் 31,000 என்னமோ இருக்குது, அமேசானில் 28,000 என்னமோ ஆஃபரில் போட்டிருக்காங்க. அது நமக்கு ஆஃபர்லாம் தெரியாது. நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது, அது வேறு. நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டுங்கிறது வேறு. நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தாலுமே வந்துட்டு நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. இப்போ என்ன மார்க்கெட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் விற்க முடியும், இல்லையா? கரெக்டு தானே? இது ஜாஸ்தியாக விற்க முடியாது. 28,000 லீஸ்டான ப்ரைஸே வச்சுக்கோங்க. 28,000 அமேசானில் இருக்குது, 28,000 விற்க முடியும், அதுக்கு மேலே விற்க முடியாது. நான் 40,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு 28,000 விற்க முடியும், பார்த்துக்குங்க. அது போக வந்துட்டு இது வந்துட்டு 1,999 வரைக்கும் என்னால் விற்க முடியும். இது வந்து 2,000 என்னால் விற்க முடியும். வாங்குறவங்க வாங்கலாம், சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், MRP ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன், 1,999. நம்ம வெப்சைட்லேயே நம்ம இதுலேயே வந்துட்டு இது ஆஃபர் ப்ரைஸாக வந்துட்டு நான் 700 சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே ஓப்பனாக நம்ம வந்துட்டு இதில் சொல்லிடுறோம். 700 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஐபால் நெக் பேண்டு உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வரும். நீங்கள் எல்லாருமே வெப்சைட்டில் ஏதாவது செக் பண்ணியிருப்பீங்க. நார்மல் போர்ட் அந்த V8 போர்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் ஏதாவது கம்மியாக 500-600 அந்த ரேஞ்சு ஏதாவது போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது டைப் சி நெக் பேண்டு, நல்லா பிராண்டட், ஒரு நல்ல பொருளாக மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5,000-6,000 லாஸ் தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்கேமு, ஃப்ராடு, சீட்டிங்கு. ஸ்கேம்னு என்ன? ஏமாற்றி வித்துட்டேன், நீங்கள் 1000 கட்டி ஏமாந்துட்டீங்களா? வந்து அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோமே, எதுக்காக இதை பண்ணணும்? இந்த லாஸுக்கு எதுக்காக பண்ணணும்? நம்ம வாட்டுக்கு ஒரு சில பேர் நீங்கள் நல்லா தானே பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க? இந்த மாதிரினா என்ன பண்ணுறாங்க? உங்களை ஏமாத்துனாங்களா? 2 பேருக்கு கொடுக்குறாங்களே. உங்களோட மெயினாக வந்துட்டு நீங்கள் சந்தேகப்படுறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கிறது என்னன்னா, ஒன்னே ஒன்று தான் வரணும். அது என்ன வரணும்னா, ஒருவேளை இவங்களே வந்துட்டு இவங்க பேரையவே போட்டு வந்து குழுக்கள் எடுத்துருவாங்களோ, அந்த மாதிரி வேணா அந்த டவுட் மட்டும்தான் ஒன்று வரணுமே தவிர மிச்சம் வேற டவுட் பண்றக்கோ இல்லை இது பண்றக்கோ இதில் வாய்ப்பே இல்லை. 2 பேருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம். 2 பேர் 1000 கட்டி இது வாங்குறாங்களே, அந்த 2 பேர் 1000 வந்துட்டு 1000 அவங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்குதுல்ல. இது 40,000 28,000 இருந்துட்டு போட்டோம், இந்த ஃபோன் கிடைக்குதுல்ல. மீதி இருக்கிறவங்க யாருக்குமே வந்துட்டு நம்ம எதுவும் இதாகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நம்ம கை காசை போட்டு நம்ம வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 பக்கம் லாஸ் 100% இதில். அதுவும் குவாலிட்டியாக கொடுக்கணுமே ஒரு பொருள். நானும் நிறைய ப்ராடக்ட் பார்த்தேன், எதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. மீதி இருக்கிற ப்ரைஸை வச்சு டேலி பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா, நமக்கு வர ப்ரைஸில் டீலர் ப்ரைஸில் அப்படியே கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, எதுவுமே குவாலிட்டி இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பொருளையே சரி, இதுக்கு நம்ம 700 இதுக்கு எனக்கு விற்றா 100 பீஸ் விற்றோம்னா எவ்வளோ ஆச்சு? 70,000 ஆச்சு. இது எதுக்காக நான் கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு தெளிவாக பார்த்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்னால வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களே வந்துட்டு எதுக்காக பண்ணணுங்கிற அந்த மாதிரியான திங்கிங்கெல்லாம் வருது. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் வந்து இது பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்துட்டு அதான் 100 பேர் 100 விதமாக சொல்லிட்டுங்க, உங்கள் மனசுக்கு என்ன படுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அப்புறம் வந்துட்டு மக்களை இந்த மாதிரி ஃப்ராடு குரூப் நம்பி ஏமாந்துடாதீங்க. இதை சேல் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஒன்றும் இது கிடையாது. 50க்கு 50% கிடைக்குமா? 50க்கு 50% லாபம் கிடைக்குமா? இது லாபத்துக்காக பண்ணவே இல்லை. முதல்ல லாபத்துக்காக பண்ணுறோம்னா நான் 200 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கலாம்ல. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி 100 பேர்த்துக்கிட்ட வாங்குறீங்கன்னு தெரியும். 100 பேர் காசு கட்டினவங்க கேட்பாங்களே. இவ்வளோ தூரம் நான் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நான் யூடியூப்பில் நான் போடுறேன். காசு கட்டினவங்க கேட்க மாட்டாங்களா? நீங்கள் காசு கட்டும் போதே வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துறேன். நீங்கள் 1000 கட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா கட்ட நம்ம கொடுத்துறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 56க்கு மேலே போயிட்டுருக்கு டோக்கனு. 100 வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கண்டிப்பாக செயல்படுத்துகிறோம். 56 பேர் நம்பி போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ண முடியும்? 56 பேர் நம்புறாங்கன்னா அந்த 56 பேர்த்துக்குமே டோக்கன் நம்பர் கிடச்சிரும் உடனே. இப்போ 56 போயிட்டு இருக்குங்க. அடுத்தது நீங்கள் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு 57, 58, 100 பேர் வந்து கேட்க மாட்டாங்களா? இல்லை 100 பேருக்கு மேலே போயிட்டு அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்க பேர் காமிச்சு தானே நம்ம குழுக்களே போடுவோம். நான் தான் லைவ்லேயே குழுக்கள் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி அப்புறம் நீங்கள் அதை இது பண்ணலாம்? கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி இது 100 ரூபாய்க்கு கிடைக்குமா? 100 ரூபா 100 கஸ்டமருக்கு 1000 ரூபா போட்டால் நெக் பேண்ட் வந்து 200 300 ரூபாய்க்கு இது நீங்கள் உங்களால் வாங்கி தர முடியுமா?
200-300 இந்த மாதிரி பிராண்டட் குவாலிட்டியில் வாங்க முடியுமா? 250 ரூபா 300 வந்துட்டு மொக்க குவாலிட்டியில் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே வேலைக்காகாதனால தான் நம்மகிட்ட இருக்கிறதே போடுவோன்னு சொல்லி குவாலிட்டியை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஹெட்ஃபோன் 100 ரூபாய்க்குள்ள எங்கேயுமே கிடைக்கும் குவாலிட்டியான இது ஹெட்ஃபோனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் 98 பேருக்கு இல்லைன்னா நீங்கள் 98 பேருக்கு திருப்பி 1000 ரூபா கொடுத்துட்றது. எப்படி இது கொடுக்க முடியும்? எப்படி திருப்பி 1000 ரூபா கொடுக்க முடியும்? என்ன யோசிச்சு இது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்க. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி எங்களால் பார்த்தா லூசு மாதிரி இருக்கான்னா எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா அப்போ புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், இல்லை புரியுற மாதிரி கேளுங்க. லூசு மாதிரி இருக்கான்னா அப்புறம் கட்டினவங்களாம் எப்படி என்ன சொல்லுவீங்க? அதாவது கமெண்ட் பண்ணுறோம், சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒன்று நோண்டுறோம், சும்மா ஒரு விளையாட்டு கிடையாது. நீங்கள் இது வந்து பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துட்டு நேர்மையாக வந்து நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நேர்மைக்கு என்ன அர்த்தமாமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அது நேர்மைன்னு இவ்வளோ தூரம் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் போடுறோம். ஏமாத்துறதுக்கு வந்துட்டு 1000 பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ஏமாத்துறதுக்கு வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஆக்சுவலாக என்னோட பெரிய பிளான் வேற ஒரு இதுக்காக, நான் வேற ஒரு பெருசாக ஒரு விஷயம் கொடுக்குறதுக்காக வந்து சும்மா சாம்பிள் பார்க்கலாம் தான் இதில் இது பண்ண. நஷ்டமானாலும் பரவாயில்ல, எதுக்காக நீங்கள் நஷ்டத்துக்கு பண்ணணும்னு கேட்குறீங்க. எந்த அளவுக்கு இதாக ரீச் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் வந்துட்டு உண்மையாலுமே வந்து நம்ம இதை ட்ரை பண்ணோம். இல்லை இந்த மாதிரிலாம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம்னா எனக்கு இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனக்கு நஷ்டத்துக்கு நான் எதுக்கு பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவும் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பாக மெசேஜ் பண்ணுறத ஒரு சில பேர்த்தில் 100ல் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லலை, 100ல் 10 பேர் வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி சும்மா ஏதோ கமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கரெக்டாக பேசுகிறவங்க கரெக்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடும். உங்களுக்காக வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவும் நம்ம மேக் பண்ணி போடுறது கிடையாது. இதில் வந்துட்டு சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு 100% நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு 100 பேர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொடுக்க தான் போகிறோம். 2 பேர் வந்துட்டு 1000 ரூபா கட்டி இதை பெனிஃபிட் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கு போகுது. மிச்சம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது 100% குவாலிட்டியான ஹெட்ஃபோனு இது கொடுக்கணுங்கிறதுக்காக, நம்ம அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம இதையே கொடுக்குறோம். இல்லை வேறு ஏதாவது பொருள் கொடுக்குறக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் நிறைய பேர் சஜஷன் அனுப்பிச்சிருந்தாங்க, வேறு ஏதாவது பொருள் தரலாமே, வேறு ஏதாவது ஒரு 2-3 பொருள் கொடுங்க, எனக்கு ட்ரிம்மர் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்னா நீங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பாராட்டவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த 1000 ரூபா கட்டினா போதும். நீங்கள் எல்லாருமே 1000 ரூபா கட்டுங்க. உங்களை எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது, விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கல ஏமாற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம ஏமாத்துற மைண்ட் செட்லாம் கிடையாது. மெயினாக நியாயமாக வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துட்டு 2 பேர் கண்டிப்பாக வாங்க போகிறாங்க. நியாயமாக எல்லாத்துக்கு முன்னாடி தான் குழுக்கள் எல்லாத்தோட பேரையும் காமிச்சிட்டு 100 பேர்த்தோட பேர் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே காமிச்சிட்டு தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். 2 பேர்த்துக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். 56 தாண்டி போயிட்டுருக்கு. 100 வந்ததையும் நம்ம அதை குழுக்களில் போட்டு நம்ம கொடுத்துருவோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு, ரெகுலர் ஆஃபர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.